இல்ல அது அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம் அது யோக்கியம் ஆயிப்போச்சு. அதை பத்தி பேசணும் நான் கெட்ட வாங்கிட்டேன். உங்களுக்கு என் மேல இருக்கிற வன்மம்னு சொல்லுங்க. அது நம்ம மூணாவதா இருந்து பாக்குறோம். அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தானே அது புரியும். கேள்விக்கு பதில் சொல்லுங்க. விட்ட விளக்கம் கேட்கலாம். எல்லாத்தையும் விட்டுங்க. எம்ஆர் ராதாவுக்கு 8 மனைவி டைட்டில் போட்டு ராதா ரவி என்கிட்ட பாஞ்சாரு. எப்படிறாரு? இல்ல காய்லாங்கடை சரக்கு மார்க்கெட் இல்ல, இதெல்லாம் ரொம்ப மலிவான வார்த்தைகள். வேற என்ன சொல்ல இல்ல மலிவான வார்த்தைகள். அப்படி வயசு எல்லாருக்கும் எனக்கு சொல்லி கொடுங்க சார். இல்ல வயசு எல்லாருக்கும் இருக்கட்டும் சார். எனக்கு நான் கிழவ சார், கெட்ட வார்த்தை பேசுற ஆள் சார். காமவெறி பிடித்த காந்தராஜன். பூ வண்டு கதெல்லாம் சொல்றீங்க. பூ வந்து பெண், வண்டுங்கிறது ஆண். அவ்வளவுதான். ரொம்ப பழைமைவாதமா யோசிக்கிறீங்களோ? புதுமையா ஏதாவது சொல்லுங்க. மகாவிஷ்ணு மாதிரியே பேசுறீங்களா? நீங்க கங்கை நதின்றீங்க. உங்க மனசுல கோவம். ஆனா இதையும் பேசுறீங்களன்னு தான் நான் கேக்குறேன். நீங்க நீங்க பேசாத நான் கேட்கல. அதுல நீங்க இப்ப எனக்கு ஒண்ணு புரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி அழுக்கான மனிதர்கள் இருக்காங்க. அப்ப அழுக்கா பேசுன்ற ஒத்துக்கிறீங்களா? அதுல அழுக்கும் இருக்குது. என் ஆபீஸே இருந்தா கூட ஒரு பொண்ணு பாதிக்கப்படுதுன்னா அந்த பொண்ணின் பக்கம் தானே நீங்க நிக்கணும். ஓஹோ, நீங்க ஒரு பொம்பளை பொறுக்கி. சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்போலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். சார் நம்ம சந்திச்சு ரொம்ப நீண்ட நாட்கள் ஆகுது. நீங்கள் அரசியல் ரீதியாக நிறைய கருத்துக்களை பேசியிருக்கிறீங்க, முன் வச்சிருக்கிறீங்க. திராவிட இயக்க அரசியல் பின்புலத்திலிருந்து நீங்கள் வரீங்க. உங்கள் குடும்பமே அரசியல் குடும்பம். இப்போ தமிழ் தேசிய தளத்தில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனதை பற்றிலாம் நீங்கள் பேசியிருக்கிறீங்க. இப்படியான ஒரு முகம் உங்களுக்கு இருக்குது. சமீப காலமாக யூடியூப்பில் உங்கள் வீடியோஸ் அதிகமாக வியூஸ் போகுது. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆபாசமாக பேசுகிறீங்க, கொச்சையாக பேசுகிறீங்க, நடிகைகள் குறித்து பேசுகிறீங்க, உடலுறவு குறித்து பேசுகிறீங்க அப்படின்ற இன்னொரு பக்கமும் அதில் இருக்குது. என் தொழிலே அதுதாங்க. இல்லை அது நீங்கள் நான் ஒரு செக்ஸ் டாக்டர் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அதை ரொம்ப இலைமறைக்காயா பேச வேண்டிய ஒரு சூழல்ல நம்ம இருக்கணும்ல. கேட்காதீங்க. இல்லை குறிப்பா இந்த நடிகை ராதிகா குறித்து, சரத்குமார் குறித்து இப்போ சமீபமாக ஒரு பேட்டியில் கூட சினிமா உலகத்தில் இதெல்லாம் ரொம்ப சகஜம், எல்லாத்தையுமே எல்லாருமே அங்கே அப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்லாம் நீங்கள் பேசியிருக்கீங்களா? அது குறித்து தான் கேட்குறேன். அதில் ஆபாசம் இல்லைங்களா? அதில் தான் ஆபாசம்னு சொன்னீங்க இல்லையா? அதில் நான் என்ன சொன்னேன்? அந்த நடிகைகள் நடித்த சென்ஸு சொன்னேன். அது ஆபாசம் இல்லை, நான் பேசுனது ஆபாசம். யார் மேல தப்பு? இல்லை ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டர் நம்ம பேசலாமா? இண்டிவிஜுவல் கேரக்டர் இல்லைங்க. அவங்க நடித்த படத்துல இருந்து சீன்ஸை போட்டேன், நான் எடுக்கல. அதை அவங்க நடித்த படத்துல இருந்து சீன்ஸை போட்டேன். என்ன பண்ண சொல்றீங்க? அது ஆபாசம் இல்லை. அந்த படத்துல அவங்க நடிச்சதெல்லாம் ஆபாசம். அவங்க ஒழுங்கா இருந்தாங்க, அதை காட்டின நான் ஆபாசம் பண்ணேன். கரெக்டா? இல்ல ஆபாச காட்சிகளை பத்தி பேசுறதுன்றது ஒண்ணு சார். கேட்டது தானே கேட்டீங்க, அந்த கேள்வி தானே கேட்டீங்க. அந்த சேனல் அதுதானே கேட்டாங்க. அந்த படத்துல ஆயிரக்கணக்கான நல்ல விஷயங்கள் இருந்தது, அதை கேட்கலையே நீங்க. அந்த படத்துல வெவ்வேறு விஷயங்கள் இருந்தது, அதெல்லாம் கேட்கலையே. அந்த படத்தை எடுக்கும்போது கையாளப்பட்ட தொழில் நுணுக்கங்களை பத்தி நீங்க கேட்கலையே. அதுல ஆபாசத்தை பத்தி தானே எடுத்தீங்க. சினிமாவை பற்றி ஆயிரக்கணக்கான கமிட்டிகள் போட்டு எவ்வளவோ கமிட்டிகள்லாம் இருக்குது. எல்லாத்தையும் விட்டுட்டு ஹேமா கமிட்டியை எடுத்தீங்க, அதில் தானே ஆபாசம் இருந்தது. அதைத்தானே நீங்க சூஸ் பண்ணீங்க. இல்ல ஒரு அரசியல் சிந்தனையாளரா உங்களுக்கு பொறுப்பு இருக்குல்ல. உங்க மனசுல இருந்த அழுக்க என்கிட்ட கேட்டீங்க, அந்த அழுக்க நான் விளக்கி சொன்னேன். இந்த அழுக்கு உங்க மனசுல இருந்து நான் இல்ல ஒரு அரசியல் சிந்தனையாளரா உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல, சமூக பொறுப்பு இருக்குல்ல. நான் அரசியல் பேசும்போது ஆபாசத்தை சொல்லியே, அரசியல்லையே ஆபாசத்தை எல்லாரும் யோக்கியமா அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமா, அவ்வளவுதான் கேட்டேன். என்ன தப்பு? இப்ப எல்லாரும் தவறானவர்களா? எல்லாரும் யோகியர் ரைட்டுனாக்க எல்லாரும் தவறானவர்கள் ரைட்டு தான். இல்ல எதை வச்சு சொல்றீங்க? எந்த யோகியர்கள்ங்கிறது ரைட்டா? இல்ல எதை வச்சு சொல்றீங்க? எல்லாரும் யோகியர்கள் எதை வச்சு சொல்றீங்க? அப்படி இருந்தா இந்த காட்சி எங்க வந்தது? இல்ல அது அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம். அது யோகியம் ஆயிப்போச்சு. அதை பத்தி பேசணும் நான் கெட்ட வாங்கிட்டேன். புரியலையே உங்களுக்கு? என் மேல இருக்கிற வன்மம்னு சொல்லுங்க, அதை நான் ஏத்துக்கிறேன். உங்களுக்கு என்னடா இப்படி பேருமா ஒவ்வொருத்தரும் 2 லட்சம் பேர் பார்க்குறாங்களே அப்படிங்கிற அந்த பொறாமையிலையும் எரிச்சலையும் என்னை பற்றி பேசுறீங்க. எனக்கு சில பதிவுகள் வரும், நீ இன்னும் சாகலையாடா, நீ இன்னும் சாகலையாடான்னு ஒருத்தர் போட்டுக்கிட்டே இருப்பார். அவர் ஏன் என்னுடைய இதை பார்க்குறாருன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. திருப்பி திருப்பி பார்த்துட்டு நின்று சாகலையாம்பாரு. என்னத்துக்கு பார்க்குறாரு தெரியல.
நான் என்ன வந்து கேட்ட கேள்வியா என்ன கேட்டீங்க? அந்த கேள்விக்கான பதில் நான் சொன்னேன். அதில் என்னுடைய குற்றம் என்ன இருக்குது? அரசியலை பற்றி கேட்டுக்கும்போது அரசியலை நான் ஆபாசத்தை காட்டலையே. அதே வந்து அண்ணாமலை வந்து அரசியலை வந்து இது பண்ணும்போது கேடி ராகவனுடைய ப்ளூ ஃபில்ம் போட்டார். யாராவது வாயை திறந்தீங்களா? வாயை திறந்தீங்களா? இல்ல அதெல்லாம் தனிப்பட்ட விஷயம் சார். அண்ணாமலை வந்து கேடி ராகவன் அவர் கட்சியை சேர்ந்தவருடைய ப்ளூ ஃபில்மை வெளியிட்டார். அதையா நான் பண்ணேன். எச் ராஜா எஸ் வி சேகர் என்ன பேசினார்? மீடியாக்கள் இருக்கிற பெண்கள்லாம் இப்படிதான் போனாங்கன்னாங்க. என்னத்தை அப்படியே கொந்தளிச்சிட்டீங்களா நீங்க? இல்ல அவர் மேல வழக்கு இருக்குல்ல. வழக்கு இருந்து போலீஸ் பிடிச்சாங்களா? போலீஸ் பாதுகாப்போட வந்தார்ல ஆட்சியில. கேட்டீங்களா? அதெல்லாம் தவறுன்னு உணர்றீங்கல்ல? கேட்ட ஒரே ஆள் நான் உங்களுக்கு சேர்த்து பேசுனேன். நான் பண்ண தப்பு தான். உங்களையும் சேர்த்து காலவாரி விட்டு போயிருக்கணும். மனித உடம்பின் படத்தை வரைந்து பாகங்களை குறி. பள்ளிக்கூடத்தில் கேள்வி வருது, படம் எப்படி வரையுது? ஒரு ஆணுடைய படம், ஒரு ஆணோட படத்தை வரையறீங்க, என்னென்ன போடுவீங்க? அது ஆண் எப்படி காட்டுவீங்க? அது அந்த படம் ஆண் தான்ங்கிறதுக்கு என்னத்தை காட்டுவீங்க? அதுல ஆபாசம் இருக்குன்றீங்களா? என் கேள்விக்கு பதில் சார், அது அறிவியல் சார். அதுதான். அந்த இடத்துல எதை காட்டுவீங்கன்னு கேட்டு இன்னும் வாயில வரல. ஏன்னா உங்க மனசுக்குள்ளார அழுக்கு இருக்கு. மனசு பூரா அழுக்கு இருக்குது. உங்க உடம்புல அந்த பார்ட் இல்லையா? இல்ல ஒரு ஆணை வரையறாங்கன்னா ஒரு ஆண் குறிய வரைவாங்க. ஒரு ஆண் குறிய வரைவாங்க. ஆண்றீங்க. ஆணுங்கிறதுக்கான அடையாளம் என்ன? அந்த ஆண் குறியில தான் ஆண் இருக்காரா? ஆமா. குழந்தை பிறந்தவனே எதை பார்த்துங்க பையன் பிறந்திருக்கான்றீங்க, பொண்ணு பிறந்திருக்கான்னு. அதெல்லாம் பிசிக்கலா சார்? அதுதாங்க பிசிக்கலுங்க. நான் பிசிக்கலா சொன்னேன். உங்க மனசுல ஆபாசம் அதை சொல்லிவிட்டான். அதை ஏன்னா மனசு பூரா அழுக்கு. அது என்ன என் மேல பாஞ்சு என்ன பண்ண முடியும்? அப்படின்னா சொல்லுங்க. உங்ககிட்ட என்கிட்ட அது இல்லைங்க, அதை ஏன் சொல்றீங்கன்னு சொல்லுங்க. சரி, இல்ல நீங்க எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டீங்களே அப்படின்றீங்க. யார சொல்றீங்க? அவங்க தான் சொன்னாங்க எங்களை அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி அப்படின்னு குற்றம் சொன்னாங்க. அப்படி கேட்கறது நியாயமா? அது அவங்களும் கேளுங்க. அட்ஜஸ்ட் பண்ணி சொன்னது வந்து ஒரு ஹேமா கமிட்டின்ற ஒரு கமிட்டியில சொன்னாங்க. 2019 அந்த கமிட்டியினுடைய அறிக்கை வெளியே வந்துருச்சு. 5 வருஷம் சும்மா இருந்தாங்க. இன்னைக்கு ஏன் ஓப்பன் பண்ணீங்கன்னு கேட்டேன் நான். அட்ஜஸ்ட்னாக்கா என்ன அர்த்தம்? நீங்க எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? கொஞ்சம் விளக்குறீங்களா? அட்ஜஸ்ட்னா என்ன? இல்ல அது அவங்கவுங்கள பொறுத்து சார். அட்ஜஸ்ட்னா என்ன? அதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. அட்ஜஸ்ட்னா என்ன? அட்ஜஸ்ட்னா உடல் சார்ந்து உடல் உறவு வச்சுக்கிறது அப்படிதானே சொல்றாங்க. உடல் உறவு செய்கிறதுங்கிறது வந்து செக்ஸுங்க. இவங்க அட்ஜஸ்ட்னு சொன்னாங்க. அட்ஜஸ்ட் பண்ண கேட்டாங்க. நாங்க அப்படின்னா என்ன அட்ஜஸ்ட்னா என்ன அர்த்தம்? நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இல்ல மேல்படி மற்ற விஷயங்கள் அப்படிதானே சார்? மறைமுகமா தான் சார் ஒரு விஷயத்தை பேச முடியும். உங்க சீட்ல உட்காந்துருக்கீங்க, நான் உங்க பக்கத்துல சேரை கொண்டு போடுறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. செக்ஸ் அதுக்கு என்ன அர்த்தம்? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஒதுக்கி கொஞ்சம் இடம் கொடுங்க சார். அது நம்ம மூணாவதா இருந்து பாக்குறோம். அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தானே அது புரியும். கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்ககிட்ட விளக்கம் கேட்கல. இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அட்ஜஸ்ட்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, அதை சொல்லுங்க எனக்கு. இல்ல பாதிக்கப்பட்ட பெண்கள் சொல்றாங்க. பாதிக்கப்பட்ட பெண்கள் அந்த ஆணுக்கு பாதிப்பு, அந்த ஆணுக்கு பாதிப்பு இல்லையா? ஆணுக்கு என்ன சார் பாதிப்பு? ஓஹோ, நீங்க ஒரு பொம்பளை பொறுக்கி கோவம் வருது இல்ல, அப்படியே மூஞ்சி மாறி போச்சு. ஏன் மாறிச்சு? என்ன சார் பாதிப்புன்னு கேட்டீங்க. வந்ததுல பாதிப்பு, அவ்வளவுதான். நான் பொம்பளை பொறுக்கியா இல்லன்னு எனக்கு தெரியும் சார். அது அவ்வளவுதான். மோகன்லால் படத்தை போட்டு ஒரு காம கொடூரன்னு போட்டீங்க. எந்த தைரியத்தில் போட்டீங்க? இந்த நியாயம் இருந்தது உங்ககிட்ட? இல்ல காம கொடூரன் யார் போட்டது? நீங்க போட்டீங்க, மீடியாவில் போட்டீங்க. பழி சொன்ன பொம்பளை போடல, குற்றவாளி. அந்த ஆளு குற்றவாளி இல்லன்னு அவர் சொல்ல வேண்டியதானே? நிரூபிச்சுங்களா நீங்க? அவரையா சார் ஓடி ஒளிறாரு? எங்க ஓடி? ஏன் பதவி ராஜினாமா பண்ணிட்டு போறாரு? ஆமா, பதவி ராஜினாமா. நீங்க எல்லாம் சேர்ந்து அவரை கேவலப்படுத்துறீங்க. ஏன் அமைப்பையே கலைக்கிறாரு? ஆமா, கலைச்சாரு. நீங்க எல்லாம் சேர்ந்து அசிங்கப்படுத்துனீங்க. பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பா நின்னீங்க, தவறு செஞ்ச பெண்களுக்கு பாதுகாப்பா நின்னீங்க. நீங்க என்ன எதிர்பார்த்தீங்கன்னு தெரியல. இப்படி பண்ணாக்க ஒருவோட உங்ககிட்ட அட்ஜஸ்ட் வந்திருப்பாங்கன்னு நினைச்சீங்களோ என்னமோ, அதுதானே காரணமா. ரொம்ப கொச்சையா வேற என்ன பண்ணுவேன்? அதை தான் நான் சொன்னேன். இது கொச்சை. உங்களை பொறுத்தவரைக்கும் கொச்சை, அவரை பொறுத்தவரை மோகன்லாலுக்கு இது ஓகேன்ட்டீங்க. குற்றம் பண்ணவன் உடனே எந்த தைரியத்துல சொன்னீங்க? குற்றம் பண்ணாரா இல்லையான்றது விசாரணையில தெரியும் சார். என்ன சொன்னீங்க? அத அவர் எதிர்கொள்ளணும். என்ன சொன்னீங்க? திருப்பி சொல்லுங்க. குற்றம் பண்ணாரா இல்லையான்னு விசாரணையில தெரியும். உடனே என்ன பண்ணீங்க? காம கொடூரன் போட்டீங்க. அதை எந்த மீடியா போட்டாங்கன்னு தெரியல. எடுத்துட்டீங்க. உங்க யூடியூபுங்க. அதை தான் நான் கேட்டேன்.
அட்ஜஸ்ட்னா என்ன அர்த்தம்? இப்ப நீங்க என்ன ஒரு பெண்ணும் கூட வந்து பாலியல் கொடுமை பண்ணான்னு சொல்லல, ஒரு நடிகையும் சொல்லல. 5 வருஷமா சும்மா இருந்த. இன்னைக்கு காயலாங்கடை சார்க்கு ஆயிட்டேன். நீ இன்னைக்கு உனக்கு வந்து மார்க்கெட் இல்ல. இல்ல காய்லாங்கடை சரக்கு மார்க்கெட் இல்ல இதெல்லாம் ரொம்ப மலிவான வார்த்தைகள். வேற என்ன சொல்ல இல்ல சொல்ல மலிவான வார்த்தைகள் சார். அப்படி வயசு எல்லாருக்கும் நாகரிகமா எனக்கு சொல்லி கொடுங்க இல்ல சார். வயசு எல்லாருக்கும் இருக்கட்டும் சார். எனக்கு நான் கிழவன் சார், கெட்ட வார்த்தை பேசுற ஆள் சார். மகா மோசமானவன் சார். தேர்ட் ரேட் ஃபெலோ சார். கேவலமான பிறவி சார். அல்ப பிறவி சார். என்ன ஈன பிறவி சார். நான் ஒரு ஈன பிறவி. நீங்க தான் உத்தம புத்திரனாச்சே. சொல்லுங்க. வயசு எல்லாருக்கும் ஆகும்ல. என்ன லாங்குவேஜ்ல பேசுங்க. வயசு எல்லாருக்கும் ஆகும்ல சார். எல்லாத்துக்கும் ஆகும். யாருக்கு ஆகாது? பெண்கள் வெளியே வந்து சொல்ற காலகட்டம் இதுவா இருக்கு. இன்னைக்கு இருக்குது. கொஞ்சம் ஓபன் அப் 5 ஆயிருக்காங்க. வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை ஏன் மறைச்சிங்க? அன்னைக்கு எதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணீங்க? அதை தான் எடுத்து போட்டேன். அன்னைக்கு முடியாதுன்ட்டு போக வேண்டியது தானே. அதை தானே நான் கேட்டேன். சார் என்னை வந்து நான் என்ன ஒரு பெண்ணா என்னை வச்சுங்க. இது இந்த உடனே ஆபாசம்னு ஆரம்பிச்சுக்காதீங்க. ஒரு உருவகத்துக்கு சொல்றேன். ஏன்னா உங்க மனசு பூரா அழுக்கு. அந்த அழுக்க வச்சுக்கிட்டு உடனே என்ன பெண்ணா பார்த்துக்கிட்டு நிக்காதீங்க. நான் ஒரு ஆண் தான். யூடியூப்ல தான் சார் நிறைய அழுக்கு இருக்கு. ஆமா சார். அந்த அழுக்கு பூரா நீங்க கொடுக்கறதா சார். இதை பேசுறதுக்கு நீங்க என்ன தலைப்பு போடுவீங்கன்னு எனக்கு தெரியும். காமவெறி பிடித்த காந்தராஜன் போடுவீங்க. இதுதான் உங்க பொழப்பு. உங்க மனசுல அழுக்கு இருக்குதா? என் மனசுல இல்ல, நான் அப்படி எல்லாம் போட மாட்டேன். அது நீங்க போடலன்னு சொல்லுங்க. உங்க எல்லாத்துலயும் போடுறாங்களா? இது வரைக்கும் நான் அப்படி உங்களை போட்டிருக்கேனா? இல்ல அது சம்பந்தமா பேட்டி எடுத்திருக்கேனா? இதுவரையிலும் இன்னைக்கு தானே வந்திருக்கிறீங்க. இதுவரையிலும் என்ன பேசுறதுக்கு என்ன போடுறீங்க? எம்ஆர் ராதாவை பத்தி நான் ஏதோ சொன்னேன். எல்லாத்தையும் விட்டுங்க. எம்ஆர் ராதாவுக்கு 8 மனைவி டைட்டில் போட்டீங்க. ராதா ரவி என்கிட்ட பாஞ்சாரு. எப்படிறாரு? மனசுல அழுக்கு. எம்ஆர் ராதாவை பத்தி உயர்வா சொன்னதையெல்லாம் மறைச்சிட்டு அதுல தேடி பிடிச்சி அவருக்கு 8 மனைவிகள் இருந்தாருன்னு சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் எடுத்து திருப்பி போடுறீங்க. என்ன அவ்வளவு அழுக்கு மனசுல. இப்ப அது வந்து யூடியூபின் பிழை அப்படிங்கிறீங்க. மீடியாக்களின் பிழை. அதை நீங்க உங்களுக்குள்ள ஒரு வரமுறை வச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு சென்சார் வந்துடும். உங்களை கட்டுப்படுத்திடுவாங்க. உங்களை வந்து நடைமுறை செயல்படுத்த விட பண்ணிடுவாங்க. ஏற்கனவே 2-3 பேர் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டாங்க. யோசனை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். என்ன அவங்க சொன்னாங்க? எவ்வளவு ஜாக்கிரதையா அந்த குற்றம் சொன்ன பெண்களை போட்டோ ஒண்ணு கூட போடல. இன்னைக்கு ஒன்றும் போட்டோ வரல. போட்டோ ஏன் போடணும்? ஏன் மோகன்லால் ஏன் போட்டீங்க அவ்வளவு அவசரமா? அவர்தான் சார் தலைவர். நடிகர் சங்க தலைவர் அவர் தானே. நடிகர் சங்க தலைவர்னு போட்டீங்க. கம்ப்ளைண்ட் அவர்கிட்ட தானே கொடுத்துருக்காங்க. அவர் மேல கம்ப்ளைண்ட் சொல்லி உடனே போட்டீங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணு போட்டோ ஏன் போடல? போடணுங்கிறீங்களா? தெரியாது. உங்க நியாயத்தை சொல்லுங்க. உங்களுடைய தர்மத்தை சொல்லுங்க. இல்ல என்னுடைய தர்மம் குற்றம் சாட்டவனையும் போடுங்க, குற்றம் சாட்டப்பட்டவரையும் போடுங்க. இல்ல அந்த நடிகைகளை பத்தி நீங்க பேசுறீங்க. அவர் குற்றம் செஞ்சாரா இல்லையாங்கிறது கூட உங்ககிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது. சொன்ன உடனே அடுத்த செகண்ட் போட்டோ போட்டு காம கொடுறாரு. ஓட்டு வாங்கியாச்சு. எதை எதிர்பார்க்கறீங்க அந்த நடிகை கிட்ட? அப்படிதான் நான். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? எல்லா நடிகையும் இப்படிதான் அப்படின்றீங்க. நடிகைன்னு சொல்ல சினிமால இதெல்லாம் சகஜம். சினிமால இதெல்லாம் சகஜம். ஆமா சகஜம் தான். உங்களுக்கு சினிமா பத்தி என்ன தெரியும்? இல்ல பொதுமை எனக்கு ஒண்ணும் தெரியாது சார் சினிமா பத்தி. விட்டுருங்க. இல்ல பொதுமை அந்த சினிமாக்குள்ளார இருந்தவன் நான். இல்ல மற்ற துறையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கா? மற்ற துறை பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்காங்களா? என்னுடைய இதை நீங்க பாக்கல. என்னுடைய இதை பார்க்கல. இல்ல பார்த்தேன். அதுல செலக்ட் பண்ணி இதை மாத்திரம் எடுத்துட்டு வந்துட்டீங்க. அதுல இதையும் சொல்லி இருக்கிறேன். எந்த துறையில் இல்லை? டாக்டர்ஸ் கிட்ட இல்லையா? நீதிமன்றங்கள்ல இல்லையா? போலீஸ்ல இல்லையா? ராணுவத்துல இல்லையான்னு சொல்லியிருக்கேன். அதையெல்லாம் தள்ளிட்டீங்க. அழுக்கு பிடிச்ச மனசு தேடி பிடிச்சிக்கிட்டு இதை மாத்திரம் கேட்குறீங்க. அதை எடுத்து பாருங்க. இப்போ போடுங்க. நான் என்ன பேசியிருக்கேன்னு பாருங்க. யார் அழுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. நீங்களா நானா அப்ப தெரியும். இல்ல அதான் எந்த துறையிலும் எல்லா துறையிலும் இருக்கு. எல்லா துறையிலும் இருக்கு. உங்க ஆபீஸ்ல இல்லையா? அந்த துறையில் உங்க ஆபீஸ்ல இல்லையா? அந்த என் ஆபீஸ்லயே இருந்தா கூட சார் ஒரு பொண்ணு பாதிக்கப்படுதுன்னா அந்த பொண்ணின் பக்கம் தானே நீங்க நிக்கணும். என்னத்துக்கு நிக்கணும்? பொண்ணு தப்பு பண்ணாக்கா சார் என்ன சார்? ஒரு குற்றங்கிறது வருதுன்னா எல்லா பெண்கள்கிட்டையும் எல்லாரும் போக மாட்டாங்க. நீங்க நான் நினைக்கிறேன் ஆகாயத்திலிருந்து நேரா இறங்கியிருக்கீங்க. ஆசுமானுச்சே ஆயா ஃபரிஷ்தான் பாடணும். ஆகாயத்திலிருந்து குதித்த தேவதையா இருக்கீங்க. பூலோகத்தில் இருக்கிற அசிங்கங்கள் எதுவுமே உங்களுக்கு தெரியாம இருக்கு. ஒரு உத்தம புத்திரனாகவும் நேர்மையாகவும் ஒரு தவறுமே செய்யாத ஒரு மனிதனா நீங்க பிறந்திருக்கிறீங்க. ஒரு பெண்ணை கூட தவறா பார்க்காத ஒரு உத்தம புத்திரன் நீங்கள். அதனால பெண்களுக்கு என்ன மையப்படுத்தி நீங்க பேசாதீங்க. அப்ப நீங்க கேக்குறது என்ன மையப்படுத்தி பேசுறீங்க. அதனாலதான் நீங்க சொன்ன கருத்துல தான் நான் கேள்வி கேட்கிறேன். நான் உங்களை மையப்படுத்தல. அந்த கேள்வியை தான் நான் சொல்றேன். அந்த கேள்விக்கு தான் நான் பதில் சொல்றேன்.
அந்த ஒரு எல்லாம் 10 நடிகை இருக்கிறார், ஒரு நடிகை கிட்ட தானே போய் கேட்குறாரு. நடிக்கிறதுக்குன்னு வரும்போது எப்படி என்ன சார் அர்த்தம்? கட்டிக்கு பிடிக்கிற காட்சி வராதா படத்துல? நடிப்பு சார் அது. அவ்வளோதான், அவ்வளோதான். நடிப்பா பார்த்தீங்களா நீங்க அதை? சார் என்ன சார், ஒரு கேமராமேன் இருப்பாங்க, சுத்தி 10 பேர் இருப்பாங்க, இதுல 10 என்ன பேர் சார், இதுல 10 என்ன பேர் நடிப்பு இருக்கிறாங்க. தானே அது? கட்டி பிடினா கட்டி பிடிக்கிற குடும்ப பெண் கட்டி பிடிப்பாளா? உங்க அக்கா தங்கச்சி கட்டி பிடிக்க விட்டு நடிக்க வைப்பீங்களா? இப்படி கேட்டா நான் ஆபாசமா பேசுறேன். மனசு குத்துது, என்ன பண்றது? மனசு பொறுக்கல. ஏன்னா நம்ம பொண்ணுங்களே சொல்றானே, குத்துதா இல்லையா? இல்ல எனக்கு அதுக்கு எங்கேயும் தயாரா குத்தல. தானே வரணும், அதுக்கு தயாரா தானே வரணும். சினிமாவுக்கு வரும்போது அதுக்கு தயாரா தானே வரணும். அதை தான் கேட்டோம். சினிமாவுக்கு வந்தா அப்படிதான் இருக்கும். ஆமா, சினிமா இல்லை, எல்லா இடத்துலயுமே அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் பார்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி. அது பெண்களுக்கு எதிரானது இல்லையான்னு கேக்குறேன். ஆணும் பெண்ணும் இருக்கிற இடத்துல எல்லாமே உண்டுங்க. ஒரு பூ பூக்குதுங்க, அழகான பூ, வண்டு வருதுங்க, வண்டு மேல கோச்சிக்குவீங்களா? அந்த பூக்கிட்ட போய் இந்த பூவிலையும் உட்காந்துட்டு அந்த பூவிலையும் உட்காந்துட்டு வண்டுகிட்ட சண்டைக்கு போவீங்களா? அப்படி உட்கார்றதுன்னா உங்களுக்கு காயும் கிடைக்காது, பழமும் கிடைக்காது, எதுவும் கிடைக்காது. சார் பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு நீங்க பூ வண்டு கதெல்லாம் சொல்றீங்க. பூ வந்து பெண், ஆ. வண்டுங்கிறது ஆண், அவ்வளவுதான். ரொம்ப பழமைவாதமா யோசிக்கிறீங்களோ? ஓ, இது அப்படி இதுக்கு பேர் பழமையா? எனக்கு தெரியாது. புதுமையா ஏதாவது சொல்லுங்களேன். புதுமை என்னன்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். புதுமை என்னன்னு சொல்லுங்க. இப்ப சமீபமா இந்த மகாவிஷ்ணுன்னு ஒருத்தர் பேசியிருக்கிறாரு. அவரை கைது கூட செய்திருக்கிறாங்க. அவரும் கூட ரொம்ப ஆபாசமா கருத்துக்கள் எல்லாம் பேசியிருக்காரு. நீங்க அதை பார்த்திருக்க கூடும்னு நினைக்கிறேன். அவர் வந்து நீங்க ஒரு டாக்டரா கூட அதுக்கு பதில் சொல்லலாம். தாயோட மகன் புணர்ந்தாலும் குழந்தை பிறக்கும். அது ரொம்ப கொடூரமானதுதான். ஆனா நான் சயின்ஸை சொல்றேன் அப்படிலாம் சொல்றாரு. அந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? நீங்க மனநல மருத்துவமனைக்கு போனீங்கன்னா பெரும்பாலான நோயாளிகள் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தவங்க. அது என்னன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு, உங்களுக்கு அதெல்லாம் அதை படிச்சிருக்கீங்களா எனக்கு தெரியாது. சிக்மண்ட் ஃப்ராய்டு, ஹேவ்லக் எல்லிஸ், மாஸ்டர்ஸ் அண்ட் ஜான்சன், மேரி ஸ்டோப்ஸ், இவங்கெல்லாம் எழுதுனது. தமிழில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொக்கோகம், அதிவீர ராம்பாண்டியன் எழுதிய கொக்கோகம். சமஸ்கிருதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வாத்சாயனர் எழுதிய காமசூத்ரா. இதில் எல்லாத்துலேயுமே அது இருக்குது. மனநல மருத்துவமனையில் நாங்கள் பயிற்சி பெறும்போது எங்களுடைய பெரும்பாலான நோயாளிகள் அப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதில் தான் எங்களுக்கு தெரிய வரும். அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க, எங்களோட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு ஃபஸ்ட்டு டே போனபோது இவ்வளோ தெளிவாக பேசுகிறாரு, இவரை என்னத்துக்கு மென்டல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் ஃபெர்னாண்டஸுங்கிற எங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டோம். சார் என்ன சார் 3 பேஷண்ட்டை கொடுத்தீங்க, எங்களை விட அவங்களுடைய சிந்தனையும் பேச்சும் தெளிவாக இருக்குது. அவங்களோட பேசும்போது பார்த்தா நாங்கள் தான் மனநோயாளி மாதிரி இருக்கிறோமே ஒழிய அவங்களுடைய வார்த்தைகளில் எந்த தவறையும் காண அவங்கள கொண்டு வந்து அட்மிட் பண்ணி வச்சுருக்கீங்க, என்ன சார் காரணம்னு. அப்படியா அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருங்க அப்படின்ட்டு போயிட்டார். கொஞ்ச நேரம் கழித்து அந்த 3 பேர்த்தில் ஒருத்தர் வந்தார். எனக்கு ஒரு வணக்கம் போட்டார். நான் வணக்கம் போட்டேன். சேர் எடுத்து போட்டு உட்காருங்கன்னாரு. உட்காந்தேன். திருப்பி தட்டினார். என்னங்கன்னு. வணக்கம்னாரு. உட்காந்துக்கிட்டு இருக்கு, திருப்பி தட்டி வணக்கம்னாரு. எனக்கு அப்போ தான் கொஞ்சம் புரிஞ்சுது, ஏதோ ரகலை இருக்குதுன்னு. அப்புறம் வந்து எதுக்குங்க இங்கே வந்துங்கன்னு. ஒன்றுமில்லைங்கன்னு இந்த விஷயத்த சொன்னார். எங்கள் அம்மாவுடைய கர்ப்பப்பையிலேருந்து நான் வெளியே வந்தேன்னு சொன்னாங்க. அந்த கர்ப்பப்பைக்குள்ளார என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்கள் அம்மாவை பிடிச்சி இது பண்ணேன். தள்ளி விட்டு அதில் கையை உள்ளே விட்டு பார்த்தேன், ஒன்றுமே காணும். அப்புறம் தான் நானே உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணேன் அப்படின்னா. அப்போ இந்த மாதிரி பேசுகிறவங்க வந்து மனநோயாளிகளா? அப்படி போய் அந்த அம்மா இறந்து போச்சு, அட்மிட் பண்ணிட்டாங்க. இல்லை அப்படி சிந்திக்கிறவர்கள் மனநோயாளிகளான்னு கேட்குறேன். இது தெரியாது உங்களை. நீங்கள் இதை கேள்வி கேட்குறீங்களே, அதுலேருந்து இது தப்பு இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறதா எனக்கு படுது. அவ்வளோதான் எனக்கு தெரியும். இல்லை நான் எந்த முடிவும் சொல்ல. மனநோயாளின்ற மனநல மருத்துவமனையில் இப்படி அட்மிட் பண்ணுறதோ இவங்க மனநோயாளிகளான்னு ஒரு கேள்டெல்லாம் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா என்ன இல்லை, இப்போ மகாவிஷ்ணு அப்படி பேசுறாரு. அதைத்தான் அவர் வந்து அதை சொல்லும்போது இதெல்லாம் நாங்கள் வந்து வெளியில் வந்து சொன்னதில்லை. ஏன்னா இது வந்து அந்த இடத்துல நடக்கிற ஒரு விஷயங்கள். எங்கள் மருத்துவமனையில் நடக்கிற பல விஷயங்கள் நாங்கள் வெளியில் வந்து சொல்ல மாட்டோம். நோயாளிகளை பற்றி நாங்கள் சொல்ல மாட்டோம். நீங்கள் என்னுடைய நோயாளியாக இருக்கலாம், நான் வெளியில் போய் சொல்ல மாட்டேன், என்னுடைய நோயாளின்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் வயிற்றில் கோளாறு இருந்து அட்மிட்டாக இருந்தாலும் சரி, இல்லை கையில் காலில் கட்டி இதை வந்து எதுக்கும் அட்மிட்டாக இருந்தாலும் சரி, எதுக்கு வேணாலும் அட்மிட் ஆகிருக்கலாம்.
நீங்கள் என்னுடைய நோயாளின்னு நான் சொல்லக்கூடாது, ஒரு டாக்டர் சொல்லக்கூடாது. அதான் இது. ஐயா, உங்களுடைய நோய் பற்றிய விஷயங்கள் எனக்கு மட்டும்தான் தெரியும். அது எந்த நோயாக இருந்தாலும். அதில் நான் என்ன மாதிரியான ஒரு விகல்பமான டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவன் நான். செக்ஷுவலி டிரான்ஸ்மிட் டிசீஸுக்கு நான் டாக்டர். உடல் உறவு மூலமாக பரவுகிற நோய்களால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு நான் டாக்டர். இதை நான் போய் உன் புருஷன் வந்து இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு வந்து சேர்ந்தானே அவன் பொண்டாட்டிட்டு சொன்னால் என்ன ஆகும் அவன் வாழ்க்கை? அதனால தாங்க எங்களுக்கு நாங்கள் வந்து மருத்துவ துறையிலேயே நாங்களாம் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள். அது தெரியுமா உங்களுக்கு? மற்றவங்களுக்கெல்லாம் கல்யாண பத்திரிக்கை கொடுப்பாங்க. கண்டிப்பாக வரணும், நிச்சயமாக வரணுன்னுவாங்க. எனக்கு கல்யாண பத்திரிக்கை கொடுப்பாங்க. எதுக்குன்னா, சார் அன்றைக்கி வந்து கழுத்தை அறுத்து விடாதீங்க. ஒதுக்கப்பட்டவர்கள் அந்த டிபார்ட்மெண்ட் யாரும் வந்து சேர மாட்டான். அதில் நான் போய் சேர்ந்தவன். என்னத்துக்காரத்துக்காக போய் சேர்ந்தேன். என்னுடைய தாய் மாமன் வந்து அதில் பிரபல டாக்டராக இருந்தார், பேராசிரியராக இருந்தார். அவருக்கு ஆண் வாரிசு இல்லை. சரி, அவர் படித்த படிப்பே படிப்போன்னு சொல்லிட்டு நான் எடுத்தும்போது அவரே என்ன சொன்னார்கிட்ட, இது எவனும் படிக்க மாட்டாட்டா. அந்த காலத்தில் நான் அவர் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் டாக்டருக்கு படித்தவர். அந்த டைமில் இந்த நோய்கள் மிக பெருசாக இருந்தது. எங்களை ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வச்சாங்க. இதுக்கு இந்த டாக்டர்ஸ் தேவைன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி படிக்க வச்சு அப்படித்தான் நான் வந்தேன். நீ ஏன்டா இதுக்கு வர்றேன்னாரு. எனக்கு இது சுலபமாக தெரியுது, என் மனசுக்கு சரியாப்படுதுன்னு வந்து சேர்ந்தேன். எனக்கு வந்த நோயாளிகளை பற்றி நான் வெளியில் சொல்ல முடியாது. அவங்கள நான் அடையாளம் கண்டுக்க முடியாது, அடையாளம் சொல்லக்கூடாது. ஒன்றுமில்லைங்க, ஒரு பத்திரிக்கையாளர் என்னை பற்றி கண்ணாபின்னு எழுதினார். என்னுடைய அரசியல் தொடர்புனால. என்னுடைய அண்ணன் வந்து அரசியல்வாதியாக இருந்தனால எங்கள் அண்ணனை பிடிக்காதவங்க வந்து நான் ஏதோ ஒரு விஷயத்தில் சிக்கின போது ஹெட்லைன்ஸ் போட்டாங்க. சபாநாயகரின் தம்பியால் இவன் உயிருக்கு ஆபத்து, தொழிலதிபர் புகார் அப்படின்னு ஹெட்லைன்ஸ் போட்டாங்க. நான் அந்த சமயத்தில் காஷ்மீரில் ஒரு விஷயமா காஷ்மீரில் இருந்தேன். எங்கள் அண்ணன் மகன் எனக்கு ஃபோன் போட்டான். இன்றைக்கி ஹெட்லைன்ஸ் நீ தான் பிரபலமாயிட்ட அப்படின்னு. என்னடா இது மாதிரி போட்டிருக்குது. சரிடா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் வந்தேன். நேராக அந்த பத்திரிகை ஆஃபீஸுக்கு போனேன். என்னை பற்றி போட்டிருந்தீங்க போட்டிருக்கு அப்படின்னு. வந்த செய்தி வந்தது அப்படின்னு. அந்த தொழிலதிபர் வந்து ஒரு வடநாட்டுக்காரர் இல்லையா அப்படின்னு. ஆமாம், உங்கள் பத்திரிகை எந்த கட்சியை சேர்ந்ததுன்னு. திராவிட இயக்கத்தை சேர்ந்தது. ஒரு திராவிட இயக்கத்தை சேர்ந்த ஒரு வடநாட்டுக்காரருக்கு ஆதரவாக ஒரு திராவிட இயக்கத்தை சேர்ந்தவனை பற்றி கேவலமாக எழுதியிருக்கீங்க, அதானே நீங்கள் செஞ்சது. அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்தாரு. ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் என்ன டாக்டர்னு தெரியுமில்லைன்னு. தெரியும்னு. ஒரே நிமிஷம் உங்கள் வீட்டில் போய், என்னங்க உங்கள் வீட்டுக்காரர் ரெகுலராக வந்துக்கிட்டு இருந்தால் இப்போ கொஞ்ச நாள் வந்தால் வரவே இல்லை, என்னாச்சு வேறு ஏதாவது டாக்டரை மாற்றிவிட்டாரான்னு ஒரு வார்த்தை உங்கள் வீட்டில் போய் சொன்னால் உங்கள் கதி என்ன ஆகும்? சார் பண்ணிவிடாதீங்க சார், நான் பண்ணதெல்லாம் தப்பு சார்னு மன்னிப்புக்கு போட்டேன். அந்த அளவுக்கு நான் இருக்கிறவன். ஒன்றும் இல்லை, என்னை பற்றி தப்பாக ஏதாவது பேசினாக்கா அவர் அடிக்கடி என்கிட்ட வருவாருங்க, அது என் பேஷண்ட்டு தானே அவருன்னு சொல்ல முடிஞ்சு போச்சு. அதுதான் எங்களுடைய இது. அதே மாதிரி 2 பேருக்கு அந்த பேர் உண்டு, மனநல மருத்துவர்கள். அவங்க வந்து ஒரு பேஷண்ட்டை பார்த்து என் பேஷண்ட் தாங்கன்னு சொன்னால் அவங்க கத்தலாயிடுவோம். ஐயோ அவன் பைத்தியமாக இருந்தான் போட்டிருக்கு, இந்த டாக்டர்கிட்ட போயிருக்கிறான். என்கிட்ட வந்தாக்கா ஐயோ இவன் பொம்பளை பொறுக்கி போட்டிருக்கு என்கிட்ட வந்திருக்கான். அந்த மாதிரி ஆளுங்க நாங்கள், ஆபத்தான ஆட்கள் மருத்துவத்துறையில. இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப சாதாரணமா ஆயிடுச்சுல, வெளியே சொல்ற கூடிய காலகட்டம் வந்துருச்சுல சார். இன்னைக்கும் என்கிட்ட டைரக்டா வர மாட்டாங்க நோயாளிகள். இல்ல இன்னைக்கு வந்து ஒரு கேளுங்க, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் போவாங்க. ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலமாக தான் என்கிட்ட வருவாங்க. அவருடைய பேஷண்ட்டாக தான் அவங்க வெளியே காட்டிக்குவாங்க. வைத்தியம் பண்ணுறது நான். இதெல்லாம் இன்னைக்கும் நடக்குது. இன்னைக்கும் நடக்குதா? இன்னைக்கும் நடக்குது. இதெல்லாம் வந்து சமூகத்தில், அதாவது ஒரு போலித்தனமான மனிதர்கள் வாழ்கிற ஒரு பூமின்னு ஒன்று எடுத்தீங்கன்னா அது இந்தியர்கள். செக்ஸை பற்றி பேசக்கூடாது. ஐயோ ஆபாசம், நீங்க சொன்னீங்கல்ல, ஆபாசம். செக்ஸை பத்தி பேசுங்க, அடுத்தவங்க செக்ஸை பத்தி நம்ம ஏன் பேசணும்? எதை பத்தி பேசக்கூடாதுன்னு ரொம்ப யோக்கியமா பேசுவீங்க. இந்த நாட்டினுடைய ஜனத்தொகை என்ன? 130 கோடி. உலகத்தின் எந்த இடத்துல இருக்கிறோம்? நம்பர் 1. சைனா பின்னாடி போயிட்டான். நம்மளை விட 30 கோடி குறைச்சல் அவனுக்கு ஜனத்தொகை. மக்கள் ஜனத்தொகை வந்து உலகத்திலேயே மக்கள் ஜனத்தொகையில் நம்பர் 1 நாடு வந்து இந்தியா. ஆகாயத்தில் வந்து குழந்தைகள்லாம் விழுந்துதா? எப்படி பிறந்தது? எப்படி வந்தது அந்த குழந்தை? அத்தனை குழந்தை எப்படி வந்தது? 24 மணி நேரமும் செக்ஸ் ஓரியன்ட் கம்யூனிட்டி இந்தியன்ஸ். இதே வேலை பெத்துக்கிட்டே இருக்கிறான், தடுக்க முடியும். தமிழ்நாடு முன்னேறிய மாநிலம் நீங்களே நிறைய முறை பேசியிருக்கிறீங்க. தமிழ்நாட்டை பத்தி பேசல, இந்தியாவை பத்தி பேசுறேன். ஒட்டுமொத்த இந்தியாவை பத்தி பேசுறேன். ஒரே நாடு ஒரே தேசம். அந்த அளவுக்கு விழிப்புணர்வு நம்ம கொண்டு வரணும்ன்றதானே பேசணும். குடும்ப கட்டுப்பாடெல்லாம் பண்ணி பார்த்தாங்க, நடக்கலையே. பீட் அடிச்சிட்டோமே. பாப்புலேஷன் ஒலிம்பிக்கில் கோல்டு மெடலு பிளாட்டினம் மெடல் எல்லா மெடலும் வாங்கிட்டோம்.
கிட்ட நெருங்கிறதுக்கு கூட அடுத்த கண்ட்ரியை காணும், வர முடியல. எப்படி வந்தது? 24 மணி நேரம் செக்ஸ் ஓரியன்ட் கம்யூனிட்டி. கோயிலில் போய் கும்பிடுறீங்க, அந்த கோயிலில் இருக்கிற சிலைகளில் என்ன இல்லை? என்ன சார் மகாவிஷ்ணு மாதிரியே பேசுறீங்களே சார், அவரும் இதெல்லாம் சொல்றாரு. ஆமாம், அது அப்படி அவர் சொல்லியிருந்தாங்கல்ல, என்ன தப்பு இருக்குது? அவர் ஆன்மீகன்ற பேர்ல சொல்றாரு. அது அந்த ஆன்மீகத்தை தான் நானும் சொல்கிறேன். ஒரு ஒரு பெண்ணுக்கு 5 புருஷன் இருக்காங்க, ஐவருக்கும் தேவி அழியாத பத்தினிங்கிறீங்க. நம்ம வீட்டு ஒரு பொண்ணு வந்து 5 பேரை கட்டிக்கிட்டா சும்மா இருப்போமா? பாண்டவர்களுங்கிறீங்க, இப்போ அப்படியே அர்ஜுனனையும் தருமனையும் பீமனையும் அப்படியே நகுனையும் சகாதேவனையும் கடவுளாக கும்பிடுறீங்க. பாண்டுவுக்கும் அவனுங்களுக்கு என்ன சம்பந்தம்? யாருக்கு பிறந்தவனுங்க அவனுங்க? தெரியுமா? அது ஒருத்தன் கூட அப்பனுக்கு பிறந்தவன் இல்லை. இதை சொன்னால் காந்தராஜ் ஆபாசமாக பேசுகிறான்னு, அதாவது அப்படி தானே எழுதியிருக்கிற புக்கு, அப்படி தானே எழுதியிருக்க. அண்ணா கம்பரசம் எழுதினாரு, அதுக்கு ஒருத்தன் எழுதினான். அண்ணாவுடைய சமாதி இது பண்ணும்போது அண்ணா சிலை வைக்கும்போது கம்பரசம் எழுதி உனக்காடா சிலை அப்படின்னு எழுதணும். கம்பரசத்தை எழுதணும் கம்பண்டா, அப்போ அவனுக்கே சிலை வச்சிருக்கோம், இவருக்கு ஏன்டா வைக்கக்கூடாதுன்னு கேட்டாங்க. இல்ல சார், வரலாற்று ரீதியா அரசியல் ரீதியா கருத்துக்களை முன்வைக்கிறதுன்றது வேற, இண்டிவிஜுவல்ஸோட லைஃப் ஸ்டைல்ல போய் யாரையும் சொல்லியே நடிகைகள்னு சொன்னேன், ஒரு நடிகை குறிப்பிட்டு சொல்லலையே. ராதிகா அதுக்கு பதில் சொன்னாங்க, அதுக்கு அதை கேட்டாங்க, ராதிகா இப்படி சொல்றாங்களேன்னு கேட்டாங்க. அந்த அம்மா என்ன சொல்லுச்சு? கேரவானில் வந்து சிசிடிவி வச்சுருந்தாங்கன்னாங்க. கேரவான் வந்தது வந்து 1990களில் தான் கேரவான் வந்தது. இந்தமா பிரபலமாக இருந்தது 70லேயும் 80கள்லையும். இல்ல இப்போ அவங்க படங்கள்லாம் நடிக்கிறாங்க. இப்போ படங்கள் இருக்கலாம், படங்கள் இருக்கலாம். இப்போன்னு சொல்லியிருக்கணும், நான் அந்த காலத்தில் இருந்தபோது, நான் கேரவானில் சிசிடிவி இருந்தபோது அப்படின்னாங்க. கேரவானை கண்டுபிடிக்காத காலத்தில் ஏது சிசிடிவின்னு கேட்டேன். அப்படி இருந்திருந்தா உன் கணவர் தானே நடிகர் சங்க தலைவர் இருந்தவர், அன்னைக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன அம்மையா? அப்பயே நான் தட்டி கேட்டேன், அப்பயே நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு சொல்றாங்க. ஏன் எடுக்கல? இவ்வளவு நாள் ஏன் பேசாம இருந்த? சேமா கமிட்டி வர்றவர்களும் ஏன் வாய் மூடிட்டு இருந்தா? அன்னைக்கு சொல்லியிருக்கலாம். சரி, இப்ப பேசும்போது என்ன நடவடிக்கை அதை எடுக்க வேண்டியதானே? ஆண்டு அனுபவிச்சு கோடீஸ்வரி ஆகி புகழ் பெற்று எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ எல்லாம் ஆட்டமும் போட்டுவிட்டு இப்போ வந்து அதெல்லாம் நான் தடுக்க பார்த்தேன் முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பொண்ணை பார்த்து நான் கேட்குறேங்க, என்ன அப்படின்னு கேட்குறேன். இப்போ நான் சொன்னால் உடனே உங்கள் ஆபாசம் வைங்க, நீங்கள் தான் பொண்ணி தர்றாச்சே அப்போ பாடுன்னு சொல்லி நான் கேட்குறேன். அது சொல்லக்கூடாது, ஏன்னா அந்த விஷயத்தை பேசணும், ஆனால் அது சொல்லக்கூடாது. வரும் ஆனால் வரக்கூடாது, அப்படி பேசணும். இது எப்படி முடியும்? கேட்ட கேள்வி ஆபாசமான கேள்வி. அந்த பெண் வந்து படுத்தாளான்றது தான் உங்கள் கேள்வி. பச்சையா நான் பேசுனேன், என்ன தப்பு? நீங்களா அது ஆபாசம் சொல்லிட்டு தான் பேசுறீங்க. நான் சொன்னேன், நீங்க தான் சொன்னீங்க ஆபாசமா பேசுறீங்கன்னு. உங்களை பத்தி பேச்சு வருது. ஆமா, இண்டிவிஜுவல்ஸ பத்தி பேசுறீங்க. இப்ப நெப்போலியன் அவர் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு, அதுல யாருக்கு என்ன சார் பிரச்சனை? நெப்போலியன் அவர் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு, அதுல என்ன ஆபாசம் இருந்தது? ஆபாசம் இல்ல, ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை. நீங்க ஏன் கேட்டீங்க அந்த கேள்வி? நீங்க ஏன் கேட்டீங்க? என்ன நான் என்ன பதில் சொன்னேன்னு பாருங்க. ஒரு நோயாளியை பத்தி ஒரு டாக்டர் சொல்லக்கூடாது, அது ஒரு கடுமையான நோய். அதை பற்றி நான் விளக்கமாக சொன்னாக்கா அந்த நோயாளி பாதிக்கப்படுவார். அதை பற்றி பேசக்கூடாது, நிறுத்துங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆக என்னதில் எது மோசமாக இருக்குதோ அதை மாத்திரம் எடுத்துக்கிட்டு அதை மாத்திரம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த பின்னாடி வர்றது நீங்கள் சொல்கிறீங்க. அந்த நோயை பற்றி நான் பேச விரும்பல நீங்கள் சொல்லியிருந்தாலுமே கூட நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவரால் எதுவுமே செய்ய முடியாது, இப்போ எதுக்கு அப்படின்ற இன்னொருத்தருடைய லைஃப்பை நம்ம ஏன் கமெண்ட் பண்ணணும்னு கேட்குறீங்க? பதில் சொல்ல முடியாது, நீங்க சொல்ல வேண்டியது தானே. பேச முடியாதுங்க. அந்த நோயை பற்றி சொல்கிறேன்னு, நோயை பத்தி நான் விளக்கமா சொல்ல மாட்டேன். ஆனா இதையும் பேசுறீங்களா தான் நான் கேக்குறேன். நீங்க பேசாத நான் கேட்கல. அதுல நீங்க இப்ப எனக்கு ஒண்ணு புரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி அழுக்கான மனிதர்கள் இருக்காங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். தேடி பிடிச்சி அதை மாத்திரம் செலக்ட் பண்ணி பாக்குற ஆட்களும் இருக்கிறாங்கிறத நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க தான் சொல்றீங்களா சார், எல்லாருமே அழுக்கு இருக்கிறீங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த விஷயத்தை எல்லாம் மறைச்சிட்டு அந்த அழுக்க மாத்திரம் எடுத்து கரெக்டா கொண்டு வர்றீங்க. அதான் ஜாக்கிரதையா இருக்கு. அப்ப அழுக்கா பேசுன்ற ஒத்துக்கிறீங்களா? அதுல அழுக்கும் இருக்குது, ஆறு ஓடுது, அதுல சாக்கடையும் கலக்குது. அந்த ஆத்தா அதனால வந்து கங்கை நதியில வந்து பிணங்கள் மிதக்குது. கங்கை அதனுடைய புனிதத்தை கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு அதை வந்து இப்ப எல்லாம் துப்பி அதை மூடல. நீங்க கங்கை நதி மிதக்கிற பிணத்தை பாக்குறீங்களா, அதுல இருக்கிற புனிதத்தை பாக்குறேன், அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப நீங்க கங்கை நதின்றீங்க. ஆமா, நான் கங்கை நதி தான். என்ன தப்பு? உங்க மனசுல கூவம் ஓடுது, நான் என்ன பண்ண முடியும்? நன்றி சார், இது ஒரு வித்தியாசமான பேட்டி. இது மாதிரி நான் உங்ககிட்ட பேசுவேன்னு எதிர்பார்க்கல. நீங்க கேட்டீங்க, அதுக்கு பதில் சொன்னேன். யாரையுமே பார்த்து இப்படி கையை நீட்டிங்கன்னா உங்களுக்கே சொல்லியிருக்கு. என்னை பார்த்து ஒரு விரல் தான் குற்றவாளின்னு காட்டுது, உங்களை போய் நோக்கி 3 விரல் இருக்குது, நீங்க தான் குற்றவாளி.
அதை மாத்திரம் ஞாபகம் வச்சு. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பேட்டிக்கு அப்பாற்பட்டு கூட இப்போ உங்களுடைய இமேஜ் ஒரு டேமேஜ் வருது, எனக்கு ஒரு இமேஜ் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அது ஃபீல் பண்ணல நீங்க. எனக்கு அதெல்லாம் ஒரு இமேஜ் இருக்கிறது. ஏன்னா யாருக்கு தெரியும்? என்ன நான் பண்ணிடுவேன்? நான் கட்சி நடத்திக்கிட்டு இவங்களோட வாழ்ந்தேன், இவங்களுக்கு இது பண்ணேன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டா இருக்கிறேன். எனக்கு அரசியல் பிழைப்பு இல்லை. அரசியல் பிழைக்கிறது தான் எங்கள் அண்ணனை வச்சுக்கிட்டு, ஆளப்பை வச்சுக்கிட்டு எந்தெந்த பதவிக்கா போயிருக்கலாம். இன்னைக்கு உட்காந்துட்டு உங்களோட பேசிட்டு இருக்கேன்னு என்ன அர்த்தம்? பொழைக்க தெரியாத ஆள்னு அர்த்தம். எனக்குன்னு ஒரு இமேஜ் இருந்ததில்ல. நீங்க கொடுத்த இமேஜ் தான். அதுவும் இமேஜ் போனா போகுது. நடுப்பது வந்து நடுவிற போகுது, போயிட்டு போகுது. என்னப்பா? இது என்னுடைய பிழைப்பு இல்லை. இது என்னுடைய பிழைப்பு இல்லை. நன்றி சார், நன்றி. Thanks.